மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுகளோட தலையில் இடிவிழ ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இது ஃபேன்ஸுகளை தாண்டி இருக்கக்கூடிய கோச் அண்ட் கேப்டன் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தலைவலி. ஹர்ஷ்தீப் சிங்கும் ஆகாஷ்தீப்பும் இன்ஜுரி ஆகிட்டாங்க. அன்சுல் கம்போஜை டீமுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. ஒரு புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் இன்ஜுரி ஆகியிருந்தார். ஆனால் உள்ள இந்த மேட்ச்சில் அவர் ஆடுவாரா, விக்கெட் கீப்பராக ஆடுவாரா, பேட்டராக ஆடுவாரா, கருண் நாயருக்கு வாய்ப்பு திரும்ப கொடுக்கணுமா, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போது இந்த மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போது ஆகாஷ்தீப்பும் இல்லை, ஹர்ஷ்தீப் சிங்கும் இல்லை அப்படிங்கிறதுனால கம்போஜா பிரசித் கிருஷ்ணாவா, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட போகலாமா குல்தீப் யாதவை, அப்போது ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியோ இல்லை வாஷிங்டன் சுந்தரோ கழட்டி விடணும். மான்செஸ்டர் எப்படி இருக்க போகுது, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்சோட இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நான் சில பல கேள்விகள்லாம் கேட்பேன், அதுக்கு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த எடிட்டர் ஆஃப் இங்கிலாந்து 2025 தயங்கரமில் மான்செஸ்டரில் நடக்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். சரி, நம்ம ஏகப்பட்ட கேள்விகள் வச்சுருந்தோம். முதல்ல மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்சோட இந்தியாவோட பிளேயிங் லெவனில் 6 பேருக்கு இடம் உறுதி. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சுப்மன் கில், ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ். மீதி இருக்கக்கூடிய 5 பேர் யார் எந்தெந்த இடங்கள்லாம் காலியாக இருக்குது. ஒன் டவுன் பொசிஷன் நம்பர் 3ல கருண் நாயருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சு. ஆனால் அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இப்போ கருண் நாயருக்கு நம்ம சொல்லியிருப்போம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த சீரீஸில் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்கேஸ் ரிஷப் பண்ட் மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சில் ஆடினா விக்கெட் கீப்பர் பேட்டராக ஆடுவாரா, இல்லை வெறும் பேட்டராக மட்டும் ஆடுவாரா? அப்போ விக்கெட் கீப்பர் ஜுரூஜரில் ஆட் பண்ணாங்கன்னா யாரோட இடம் பறிபோகும் அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே இருக்கிற குழப்பமே. ஸோ இன்னும் வந்துடும், நாளைக்கெலாம் நியூஸ் வந்துடும். ஆனால் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சுப்மன் கில் சொன்னது என்ன அப்படின்னா, இல்லை ரிஷப் பண்ட் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரியும், அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ரிஷப் பண்ட் ஒரு வேளை ஆடலை அப்படின்னா, ஓகேங்களா, சுத்தமாகவே ஆடலை அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. பர்மிங்ஹாமில் இந்தியா ஜெயிச்சதுக்கான காரணமும், ஹெடிங்லியில் வந்து ஒரு பெரிய ரன்லாம் போகிறதுக்கான காரணமும் அது ரிஷப் பண்ட் தான். அண்டர் ப்ரெஷரில் அவர் வேறு மாதிரி ஆடி காமிச்சார். ஸோ இப்போது ரிஷப் பண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேட்டராவது ஆட வைக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவர் எந்த பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்க, ஐ மீன் பேட்டிங்கில் இல்லை, ஃபீல்டிங்கில் எந்த பொசிஷனில் அவர் ஆட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவர் ஒரு வேளை பேட்டராக ஆடினார் அப்படின்னா ஃபீல்டிங்கில் வேறு யாராவது சப்ஸ்டியூட்டாக போட்டு ஆட வைப்பாங்களா, அது ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, இப்போ இவர் வந்து வெறும் பேட்டராக மட்டும் ஆடுறாரு. இப்போ துருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பராக ஆடுறாரு அப்படின்னா இப்போ துருவ் ஜுரேல் எந்த பொசிஷனில் ஆடுவார்? கீழே வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவங்கள பொசிஷனில் கை வைப்பாங்களா, இல்லை மேலே ஒன் டவுன் பொசிஷனில் கை வைப்பாங்களா? ஒன் டவுன் பொசிஷன், அதாவது நம்பர் 3ல வந்து துருவ் ஜுரேல் ஓகே விக்கெட் கீப்பராக முழுக்க விக்கெட் கீப்பிங் பண்ணிவிட்டு திரும்பி பேட் பண்ண வரும்போது அது அந்தளவுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. பட் மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்குதுல்ல? ஆமாம் இருக்குது. பட் ஒரே ஒரு நியூஸு, ரிஷப் பண்ட் க்யூர் ஆகிட்டாருப்பா, அவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார்ப்பா, பேட்டிங்கும் பண்ணுவார்ப்பா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா குழப்பமே கிடையாது. பட் நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், கருண் நாயரை அந்த பொசிஷனில் ஆட வைப்பாங்களன்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. ஸோ கருண் நாயர் ஆடலைன்னா சாய் சுதர்ஷனை டைரெக்டாக ஆட வைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி சாய் சுதர்ஷன் தான் அந்த பொசிஷனில் ஆடினார் அப்படிங்கிறதுனால. துருவ் ஜுரேலையும் சரி அபிமன்யு ஈஸ்வரனும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். இது மேலே பேட்டிங் ஆர்டரில் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், கருண் நாயர், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், ஜடேஜா. ஏன்னா நம்பர் 4ல கில்லு ஃபிட் ஆகிட்டாரு, நம்பர் 5லையும் பண்ட்டு ஃபிட் ஆகிட்டாரு. ஸோ பண்ட்டை தவிர்த்து அந்த வேறு யாரும் ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ 6 வரைக்கும். அதுக்கப்புறம் கீழே அந்த ஆல்ரவுண்டர் பவுலர் இந்த கோட்டாக்குள்ளே வரும்பொழுது மான்செஸ்டர் பிச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேர்னும் பவுன்ஸும் கிடைக்கும். யூஸ்வலாகவே அது ஒரு மாதிரி ட்ரையான கண்டிஷன்ஸ் தான். அப்படிங்கிறதுனால வந்து இப்போ குல்தீப் யாதவை எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபாஸ்ட்டு, அப்புறம் 2 ஸ்பின்னு, ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரு, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரு, அப்படிலாம் நல்ல பவுலிங் காம்பினேஷனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. அப்போது தேர்ட் சீமரை பற்றி நம்ம பேசிடுவோம். தேர்ட் சீமர் யாருன்னு பேசிட்டு மேலே ஆல்ரவுண்டர் பொசிஷனில் யார் ஆடுவாங்கிறதையும் பேசிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரிஷப் பண்ட் இன்கேஸ் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா, ஐ மீன் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார், பேட்டராகவும் பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம். நம்பர் 5ல நீங்கள் ரிஷப் பண்ட் ஆட வச்சுட்டு ஒன் டவுன் பொசிஷனில் நீங்கள் யாரை ஆட வைப்பீங்க? கருண் நாயரையா, சாய் சுதர்ஷனையா, இல்லைனா அபிமன்யு ஈஸ்வரன் நீங்கள் புதுசாக போவீங்களா? அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இல்லைங்க பண்ட்டு வந்து அன்ஃபிட்டாக இருக்கிறாரு, ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டார், வெறும் பேட்டராக மட்டும் இருப்பார் அப்படின்னா அப்போ நம்பர் 5ல நீங்கள் பண்ட் ஆட வைப்பீங்கன்னா ஒன் டவுன் பொசிஷனில் நீங்கள் யாரை ஆட வைப்பீங்க?
துருவ் ஜுரலுக்கு போவீங்களா? துருவ் ஜுரலுக்கு போயதான் ஆகணும் ஒரு விக்கெட் கீப்பரா. அப்போ நீங்கள் ஒன் டவுனில் துருவ் ஜுரல் ஆட வைப்பீங்களா, இல்லை கீழே ஏதாவது ஒரு பொசிஷனில் கை வைப்பீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்னோட தேர்ட் சீமர்கிட்ட போகும்பொழுது சிராஜ், ஜஸ்பிரித் பும்ரா அவங்க கண்டிப்பாக ஆடுவாங்க. அப்போ தேர்ட் சீமருக்கு போகிறாங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவும் அன்ஷுல் கம்போஜும் தான் காம்படிஷனே. ஷர்துல் தாக்கூர்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பிரசித் கிருஷ்ணா வந்து ஆல்ரெடி இந்த டூரில் ஆடி இருக்கிறாரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்குது. பட் கம்போஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே யூகேல வந்து இந்தியா ஏக்காக ஆடி இருக்கிறாரு, டெரிஃபிக்காக போட்டிருக்காரு, லெஃப்ட் ஹேண்டருக்கும் செம்மையாக பவுல் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அன்ஷுல் கம்போஜ் ஒரு ஹரியானாக்காக கதவை உடச்சிட்டு வந்துட்டு ஒரு 10 விக்கெட் அகேன்ஸ்ட் கேரளா ஒரே இன்னிங்ஸில். அதுக்கப்புறம் துலீப் ட்ராஃபியில் 8 விக்கெட் எடுத்தார் இந்தியா சிக்காக, இந்தியா பிக்கு அகேன்ஸ்டாக. ரஞ்சி ட்ராஃபியில் மொத்தம் 6 மேட்ச்சில் 34 விக்கெட்ஸு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறாரு. அங்கேருந்து ஒரு ஐபிஎல்லுக்குள்ளே அவர் வரும்பொழுது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் ஒயிட் பால் ரெட் பால் பிரச்சனை கிடையாது, இந்தியா ஓவர்சீஸ் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி அவர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. நியூ பால்லையும் நல்லா மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பாலில் ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் அன்ஷுல் கம்போஜ் அந்த புது பேரை எதிர்பார்க்கலாமோன்னு எனக்கு தோணுது. இல்லைனா பும்ராவும் சிராஜும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்போஜ், நிதிஷ்குமார் ரெட்டி இந்த செமி நியூ பாலில் செகண்ட் ஸ்பெல்லேருந்து வருவாங்களோ, அதுதான் வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுறதுக்கு வந்து ஆகாஷ்தீப்போட பங்களிப்பு ரொம்ப அதிகம். 10 விக்கெட் ஹவுல் 10 for. பட் இப்போது அவர் மிஸ் பண்ணுறாங்க இங்கே மான்செஸ்டரில் இந்தியா. பட் அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு காயத்தின் காரணமாக அவர் இழக்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன், பும்ரா வரவில் ஆடலைன்னா ஹர்ஷ்தீப் சிங் தான் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். இன்னொன்று நியூ பாலில் ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பிளேயர் இன்னொன்று அவுட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு பவுலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் நினச்சாங்க. ஆனால் இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கும் காயமாகறாரு. அப்படிங்கும்போது ஐயோ, ஏன்னா இப்போ ஆகாஷ்தீப் காயனாலும் இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வந்து கொஞ்சம் பூசி மொழிகள்லாம் பேட்ச் ஒர்க் பார்த்துலாம் நினைக்கும் போது இப்போ 2 பேருமே காயங்கிறதுனால இப்போ கம்போஜை புதுசாக உள்ளே கொண்டு வந்து டைரெக்டாக அது ஸ்குவாடில் கொண்டு வந்து டைரெக்டாக 11ஸில் ஆட வைப்பாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு தேர்ட் சீமர் யார்? பிரசித் கிருஷ்ணா உங்க ஆல்ரெடி இந்த டூரில் ஆடி இருக்காருங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால அவரவே நீங்கள் ஆட வைப்பீங்களா, இல்லை கம்போஜை நான் ட்ரை பண்ணுவோம் புதுசாக அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவா, வாஷிங்டன் சுந்தரா, நிதிஷ்குமார் ரெட்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, சிராஜ், இல்லை பிரசித் கிருஷ்ணா, கம்போஜ் யாராவது ஒருத்தவங்களை ஆட வச்சுட்டு நான் மொத்தம் 3 ஃபாஸ்ட்டு, ஜடேஜா எனக்கு மேலே ஒரு ஸ்பின்னராக இருக்கிறாரு. நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் ஒரு துருவ் ஜுரேலை கொண்டு வந்துட்டு, இல்லை வாஷிங்டன் சுந்தரை கூட நான் ட்ரா பண்ணிவிட்டு அப்படி ஏதாவது விபரீத முடிப்பு குழப்பம் நீங்கள் போவீங்களா? பட் இவ்வளோ ஓவர் திங்லாம் பண்ண வேணாம். என்னன்னா சிம்பிளாக எங்களா குல்தீப் யாதவா, வாஷிங்டன் சுந்தரா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் டேர்னும் பவுன்ஸும் கிடைக்கும். பட் லார்ட்ஸில் வந்து டேர்னே கிடைக்காத இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 4 எடுத்துட்டாரு செகண்ட் இன்னிங்ஸில். அவங்களோட முக்கியமான பேட்டர்ஸ்லாம் எடுத்து முதுகுலம்பு உடைச்சார். ஸோ இப்போ வாஷிங்டன் சுந்தர் எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிறதும். ஸோ ஆக்சுவலி அஜின்கே ரஹானே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், கம்பீருக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப பிடிக்குது கரெக்டு, ஆனாலும் வாஷிங்டன் சுந்தர் பிளேஸில் நான் ஒரு குல்தீப் யாதவ் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு அவர் சொன்னார். குல்தீப் யாதவை விட வாஷிங்டன் சுந்தர் பெட்டர், அந்த வாதத்துக்கு நான் வரல. பட் வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பால் ஆடுறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து கீழே லோவர் மிடில் ஆர்டர்ட்ட ஒரு சரியாக ஆட முடியல தான், கரெக்டு தான். ஆனால் ஒரு ஸ்பின்னராக உதவுறாரு, ஓகேங்களா? இன்னொரு பக்கம் ஜடேஜா ஒருவேளை விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இங்கே எந்த விதமான பேச்சும் இல்லை. விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 இல்லை 2 இல்லை 3-4, இவர் ஒரு 3-4, வாஷிங்டன் ஒரு 2, இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பும்ராவுக்கும் பின்னாடி பெருசாக வேலை இல்லாமல் கூட போகலாம். இல்லை பும்ரா எடுத்து இவங்க எடுத்தாங்க அப்படின்னா ஸோ இங்கே எந்த விதமான ஒரு வாதத்துக்கும் இடம் இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்க, வாஷிங்டன் சுந்தரா, குல்தீப் யாதவா யாராவது ஒருத்தவங்க தான் நீங்கள் பிக் பண்ண முடியும். அண்ட் உங்களோட பிக்ஸ் என்ன? உங்களோட பயங்கரமான மான்செஸ்டரோட இந்தியாவோட பிளேயிங் 11 என்ன? நான் ஜெய்ஸ்வால், KL ராகுல், கருண் நாயர், சுப்மன் கில், ரிஷப் பண்ட் ஃபிட்டாக இருக்கிறாரு, விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாருன்னா ரிஷப் பண்ட், நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் பிரசித் கிருஷ்ணாவா, கம்போஜானா நான் கம்போஜ் கிட்ட போவேன். நம்பர் 10ல் ஜஸ்பிரித் பும்ரா, 11ல் முகமது சிராஜ். இதுதான் என்னோட பிளேயிங் 11. இன்கேஸ் ரிஷப் பண்ட் ஃபிட்டாக இல்லை, அவர் வந்து வெறும் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார் அப்படின்னா ரிஷப் பண்ட் அட் நம்பர் 5. நம்பர் 3ல் நான் துருவ் ஜுரேலை இந்த ஒரு மேட்ச் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன். கீழே எந்த பெரிய ஒரு மாற்றமும் இருக்காது என்னோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? உங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கலாம்.